அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் பசங்களை கூட்டிகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பொருள் காட்சிக்கு தான். நாளையோட முடியுது, அதனால் இன்றைக்கி போகணும்னு சொல்லிட்டு நாளை ஹல்க்கெல்லாம் கிளம்பி 5 மணிக்கு தான் அங்கே போய் சேர்ந்தோம். இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் பார்த்த பொருள் காட்சி நீங்களும் பார்த்து ரசிக்க வேண்டாமோ அதுக்காக சொல்லியிருக்கேன். போனோடனே ட்ரெஸ் எல்லாம் டைனோசருங்க, பழமாக அது டைனோசர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பறவைகள், அப்புறம் விலங்குகள் அப்படி நிறைய இருந்துச்சு. இப்போ என்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இப்போ இந்த விலங்கு இது, பறவை இது, அந்த டைனோசர் இதெல்லாம் முடிச்சோன்னா அடுத்தது ஃபிஷ் டேங்குங்க. அங்கே ஒரு 4 மாதிரி ஃபிஷ் தான் இருந்துச்சு, பாக்கியெல்லாம் காலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் ஆயிடுச்சு, நாளையோட முடிய போகுது. அது மட்டும் இல்லை, ஃபிஷ் நிறைய பேர் வாங்கிட்டு போதும், அதனால சொல்லிட்டு ஃபிஷ் அங்கே அவ்வளோவா இல்லை. அதுக்கப்புறம் கரை எடுக்கிற கடை ஸ்டால் இப்படி நிறைய இருந்துச்சு அங்கே. பசங்களுக்கு விளையாடுற டாய்ஸ் கடை. அதுக்கப்புறம் இந்த சாரி நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. அதுங்க டைம் போகணும் தெரியல, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ விளாண்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் விளாண்டு முடிச்சோன்னா இன்னொரு மெயினான விஷயம் இருக்குல்ல, அதுக்கு தான் போயாச்சு. ஐஸ்கிரீம் அப்புறம் பஜ்ஜி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வர வழியில் நான் இந்த 90 கிட்ஸ் மிட்டாயெல்லாம் பார்த்தேன். சரி வாங்கி சாப்பிட்டு, அப்போ ஸ்கூல் படிக்கும் போது வாங்கி சாப்பிட்டது இப்போ பார்த்தோன்னே அப்படியே டெம்ட் ஆகிடுச்சு. சரி நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லாத்தையும் இல்லை, எனக்கு பிடிச்சது என்னவோ அது மட்டும் நான் வாங்கிக்கிட்டேங்க. ஸோ இந்த மிட்டாயெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் 90 கிட்ஸையும் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.